தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசி வருகிறார், பார்க்கலாம். மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் சேர்க்கை பெற்று வந்த சூழ்நிலையில் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று நான் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டேன். அதன் அடிப்படையில் அரசுக்கு உரிய பரிந்துரைகள் அளித்திட மாண்புமை டெல்லி உயர்நீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு த முருகேசன் அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் அளித்த அறிக்கையின்படி அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அனைத்து இடஒதுக்கீட்டு பிரிவுகளிலும் 7.5% இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய அரசால் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இளநிலை தொழிற்கல்வி படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் இயற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 7.5% முன்னுரிமை அடிப்படையிலான பொறியியல் படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு அரசு பள்ளிகளில் படித்து 7.5% இடஒதுக்கீடு மூலம் தொழில் கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்களுடைய, அதாவது பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கு ஆகக்கூடிய செலவு, கல்வி கட்டணம், விடுதி கட்டணம், கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பினை நான் வெளியிட்டேன். அந்த அறிவிப்பினை தொடர்ந்து உரிய அரசாணைகள் வெளியிடப்பட்டு இதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த வகையில் படிப்பு கட்டணம் வழங்குவதற்காக 45,61,00,000 ரூபாயும், விடுதி கட்டணத்திற்காக 25,32,00,000 ரூபாயும், போக்குவரத்து கட்டணத்திற்காக 3,35,00,000 ரூபாயும், ஆக மொத்தம் 74,28,00,000 ரூபாய் அரசால் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த கல்வி ஆண்டில் 7,876 மாணவர்கள் சேர்க்கை ஆணை பெற்றிருக்கிறார்கள். 17/2/2022 வரை 6,100 மாணவர்களுக்கான கட்டணமாக 38,31,00,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில் 7.5% இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் அரசு ஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுடன் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டு இருதரப்பு வாதுரைகளும் முடிவுற்று இன்று சாதகமான தீர்ப்பு நமக்கு வெளியாகி இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த மாமன்ற உறுப்பினரோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தரவுகளின் அடிப்படையிலும் முறையான கலந்து ஆலோசனை செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட முன்னுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீட்டிற்கு உயர்நீதிமன்றம் தந்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்று 10 மாத காலத்தில் சமூக நீதிக்கான சட்ட போராட்டத்தில் கிடைக்கும் 3வது வெற்றி இந்த தீர்ப்பு என்பதை பெருமையுடன் பதிவு செய்கிறேன். சமூக நீதியை மக்கள் மன்றத்தில், நீதிமன்றத்தில் நிலைநாட்டி நாட்டிற்கே வழிகாட்டும் வரலாற்று கடமையை தமிழகம் தொடர்ந்து செய்திடும். திராவிட மாடல் ஆட்சி அதற்காக அயராது உழைத்திடும். கல்வி வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டின் தற்போதைய நிலை குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு G.K. மணி அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் திரு கு. செல்வ பெருந்தகை அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் திரு டி. வேல்முருகன் அவர்கள் ஆகியோர் விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு அறிவிப்பு கொடுத்துள்ளார்கள். 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் தொழில் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுவரை அதற்காக எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியவற்றை பார்த்தோம்.